முதல் நாளில் விட்டதை இரண்டாவது நாளில் மொத்தமாக தட்டி தூக்கிய இந்தியா. அனல் பறந்த இரண்டாவது நாள் ஆட்டம். அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் இந்திய அணி விளையாடி வருகிறது. இதில் இரண்டாவது போட்டியில் தற்போது இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. நேற்றைய தினம் தொடங்கிய இந்த போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் ஆதிக்கமே ஓங்கியிருந்தது. ஏனென்றால் நேற்றைய போட்டி தொடங்கி டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை வெறும் 180 ரன்களில் சுருட்டி சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தியிருந்தது ஆஸ்திரேலிய அணி. அதேபோல நேற்றைய நாளில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி வெறும் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 86 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி ஓரளவுக்கு சுமாரான பெர்ஃபார்மன்ஸையே வெளிப்படுத்தியிருந்தது. அதற்கு காரணம் இன்றைய நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி சார்பில் டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் சிறப்பாக விளையாடி 140 ரன்கள் வரை குவித்திருந்தார். மற்றபடி லபுசானே மற்றும் 64 ரன்கள் எடுத்திருந்தார். அதற்கு பிறகு மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில்தான் ஆட்டமிழந்தனர். அப்படி இருந்தும் கூட முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 337 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. ஆனாலும் கூட இந்த 337 ரன்கள் என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த போட்டியில் டிராவிஸ் ஹெட் மட்டுமே சிறப்பாக விளையாடியிருந்தார். இவரோடு சேர்ந்து வேறு ஒரு சில வீரர்கள் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்திருந்தால் கிட்டத்தட்ட 500 முதல் 600 ரன்கள் வரை கூட ஆஸ்திரேலிய அணி எடுத்திருக்கும். ஆனால் அப்படி ஏதும் நடக்க விடாமல் பார்த்து கொண்டது இந்திய அணியின் பந்துவீச்சு. அதிலும் குறிப்பாக ஆஸ்திரேலிய அணியை இந்த 337 ரன்களுக்குள் சுருட்டுவதற்கு முக்கிய காரணமே நம்ம முகமது சிராஜ் தாங்க. நம்ம சிராஜ் தாங்க அதிரடியாக விளையாடி வந்த டிராவிஸ் ஹெட்டுடைய விக்கெட்டையும் அதே சமயம் மற்ற முக்கியமான விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மொத்தமாக 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே சமயம் நம்ம பும்ராவும் இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆகவே இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் லேசாக வீழ்ச்சியை சந்தித்திருந்த இந்திய அணி இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சியை சந்தித்திருக்கிறது என்பதை இந்திய அணியின் இத்தகைய பந்துவீச்சு மூலமாக வெளிப்படுத்தியுள்ளது. அதே சமயம் மீண்டும் இன்றைய நாள் ஆட்டத்தில் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஓரளவுக்கு சுமாரான ஆட்டத்தையே வெளிப்படுத்தி வருகிறது. ஆனாலும் கூட இந்த போட்டி நடைபெறும் பிச்சின் தன்மையை பொறுத்தவரையில் முதல் 2 அல்லது 2.5 நாள் வரையிலும் பேட்டிங்கிற்கு சாதகமாகவும் அதற்கு பிறகு பவுலிங்கிற்கு சாதகமாகவும் இந்த பிச்சின் தன்மை மாறிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் எப்படியும் இந்திய அணி இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு 300 முதல் 400 ரன்கள் வரை எடுத்துவிட்டாலே இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாகிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.